வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆண்டனி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்ஐசி உடைய யுவர் டேர்ம் மற்றும் டிஜிட்டேர்ம். இது இளைஞர்களுக்காகவே சிறப்பான டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். இந்த பிளான் நான் லிங்க்டு, நான் பார் மற்றும் முழுமையான ரிஸ்க் பிளான். இந்த பிளானில் இரண்டு விதமான டெத் பெனிஃபிட் ஆப்ஷன் உள்ளது. ஆப்ஷன் 1 லெவல் சம் அஷ்யூர்ட், ஆப்ஷன் 2 இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட். இதை பற்றி டெத் பெனிஃபிட்டில் முழுமையாக பார்ப்போம். இந்த இரண்டு ஆப்ஷன்களையும் பாலிசி எடுக்கும் போதே முடிவு செய்ய வேண்டும். பாலிசி எடுத்த பிறகு இந்த ஆப்ஷனை மாற்ற முடியாது. மேலும் இந்த பிளானில் 3 விதமான ப்ரீமியம் செலுத்தும் வசதி உள்ளது. 1 ரெகுலர் ப்ரீமியம், 2 லிமிடெட் ப்ரீமியம், 3 சிங்கிள் ப்ரீமியம். மேலும் இந்த பிளானில் பாலிசி எடுக்க போகிறவர் நான் ஸ்மோக்கரா இல்லை ஸ்மோக்கரா என்று தெரிவிக்க வேண்டும். அதுக்கு ஏற்றாற் போல ப்ரீமியம் ரேட்ஸ் மாறும். நான் ஸ்மோக்கராக இருந்தார் அப்படின்னா யூரின் கண்டனைன் ரிப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்மோக்கருக்கு இது தேவைப்படாது. டெத் பெனிஃபிட் சம் அஷ்யூர்ட் எவ்வளவு சொல்லப்பட்டதோ இந்த தொகை முழுமையாக வழங்கப்படும். ஆப்ஷன் 1 எடுத்திருந்தால் பேசிக் சம் அஷ்யூர்ட் வழங்கப்படும். இதுவே ஆப்ஷன் 2 இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் எடுத்திருந்தால் முதல் 5 வருடம் பேசிக் சம் அஷ்யூர்ட், 6 முதல் 15 வருடம் வரை நம்முடைய பேசிக் சம் அஷ்யூர்ட் 10% உயரும். 16 வருடத்துக்கு பிறகு நம்முடைய சம் அஷ்யூர்ட் 2 மடங்காக கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஆப்ஷன் 1 எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது லெவல் சம் அஷ்யூர்ட். நம்முடைய கவரேஜ் மாறாமல் ஒரே நிலையில் இருக்கும். உதாரணத்துக்கு 50 லட்சம் எடுத்திருந்தால் பாலிசி காலம் முழுவதும் 50 லட்சமாகவே இருக்கும். இதுவே நீங்கள் ஆப்ஷன் 2 எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட். இந்த ஆப்ஷனில் நாம் சம் அஷ்யூர்ட் 50 லட்சம் எடுத்திருந்தால் முதல் 5 வருடங்கள் 50 லட்சமாகவே இருக்கும். 6 ஆண்டுகள் முதல் 15 ஆண்டுகள் வரை ஒவ்வொரு வருடமும் 10% சம் அஷ்யூர்ட் உயரும். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய சம் அஷ்யூர்ட் 2 மடங்காக உயர்ந்துவிடும். பாலிசிதாரர் வாழ்வுக்கு பிறகு நாமினி பெறும் டெத் பெனிஃபிட்டுக்கு 5, 10, 15 என்று அந்த தொகையை இன்ஸ்டால்மெண்ட்லையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிளானில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்காது. இந்த பிளானுடைய ஃபியூச்சர்ஸ் மற்றும் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். மினிமம் ஏஜ் என்ட்ரி ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 18 வயது, அதிகபட்சமாக வயது 45 வயது வரைக்கும். மெச்சூரிட்டி ஏஜ் 33 வருடங்கள் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 75 வருடங்கள். பாலிசி டேர்ம் பிபிடி பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் மற்றும் சிங்கிள் ப்ரீமியம் இருந்துச்சு அப்படின்னா 15 முதல் 40 ஆண்டுகள் வரைக்கும் நமக்கு பாலிசி டேர்ம் கிடைக்கும். அதே போல் லிமிட்டெட் பிபிடினா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 வருடங்கள், 15 முதல் 40 ஆண்டுகள். லிமிட்டெட் பிபிடி 15 ஆண்டுகள். 20 வருடம் எடுத்தோம் அப்படின்னா 20 முதல் 40 வருடத்துக்கு 15 வருடம் ப்ரீமியம் செலுத்தினா போதும். மினிமம் சம் அஷ்யூர்ட் 50 லட்சம், மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் 5 கோடி. இதில் ரைடர்லாம் அவைலபிளாக இல்லை. ரைடர் அவைலபிளாக இல்லை. மோட் ஆஃப் ப்ரீமியம் இயர்லி, ஆஃப் எலி மற்றும் சிங்கிள் ப்ரீமியம். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். 35 வயதுள்ள ஒருத்தர் நான் ஸ்மோக்கர் 1 கோடிக்கு பாலிசி எடுக்கிறார். பாலிசி டேர்ம் 25 ஆண்டுகள், பிபிடி 15 ஆண்டுகள். அவர் ஆப்ஷன் 2 எடுத்திருக்கார், அதாவது இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கார். அவர் என்ட்ரி ஏஜ் 35. ஒருவேளை எதிர்பாராத விதமாக 5 வருடத்துக்குள்ளே அவர் இறக்க நேரிட்டால் அவருடைய குடும்பத்துக்கு 1 கோடி கிடைக்கும், அதாவது பேசிக் சம் அஷ்யூர்ட். இன்கேஸ் 44 வயசில் இறக்குறான்னு வச்சுக்குவோம், அவருக்கு 1.50 டைம்ஸ் ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட் 1 கோடியே 50 லட்சம் கிடைக்கும். 50 வயசில் அவருடைய பாலிசி பேயிங் டேர்ம் ஸ்டாப் ஆயிரும், ப்ரீமியம் ஸ்டாப் ஆயிரும். இன்கேஸ் ஆஃப் டெத் 54 வயசில் அவர் இறக்க நேரிட்டால், அதாவது 20 வருடங்கள் பாலிசி டேர்மில் அவருடைய ஃபேமிலிக்கு 2 டைம்ஸ் ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட் 2 கோடி அவருக்கு கிடைக்கும்.
ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். 875 யுவா டேர்ம். இது வந்து 30 வயதுள்ள ஒருத்தருக்கு கொடுக்குறோம். சம் அஷ்யூர்ட் வந்து 50 லட்சம். பாலிசி டேர்ம் வந்து 30 ஆண்டுகள். பிபிடி 30 ஆண்டுகள். டிஏபி ரைடர் வந்து இல்லை. சம் அஷ்யூர்ட் ஆப்ஷன் வந்து லெவல் சம் அஷ்யூர்ட். ஸ்மோக்கிங் டைப் வந்து நான் ஸ்மோக்கர். நமக்கு ப்ரீமியம் எவ்வளோ வரும்னா வருடத்திற்கு 9440 ரூபா வரும். அரை வருடத்திற்கு 4814 ரூபா வரும். நாம் வந்து ஒரு நாளைக்கு சேவ் பண்ணுறது வந்து 26 ரூபா சேவ் பண்ணுவோம் 30 ஆண்டுகளுக்கு. நமக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் கவரேஜ் 50 லட்சம். நம்ம வந்து 30 வயசில் இந்த பிளான் எடுத்தோம் அப்படின்னா பாலிசி எடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு 60 வயது வரை அவருக்கு 50 லட்சம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். நம்ம மொத்தம் கட்டிய ப்ரீமியம் 2,83,200 நம்ம கட்டியிருப்போம். இதில் வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்காது. மேலும் இந்த பிளானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரிலோ வந்து பாலிசி எடுத்து தரோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.